ஹாய் விவர்ஸ், ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 16வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்ஆரும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் வந்து அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யார் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, யார் வந்து சரியாக விளையாட மாட்டாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நேற்று மேட்ச் வந்து பார்த்தோம்னா கேகேஆர் வெர்சஸ் எல்ஹெச் எதிர்பார்த்தபடி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை. ஓரளவுக்கான நல்லாவே வந்து வந்துருந்துச்சு. என்னென்னு வந்து பார்த்தோம்னா பவுலர்ஸ் வந்து அதிகமாக விக்கெட்ஸ் எடுக்காமல் வந்து போயிட்டாங்க. பவுலர்ஸ்க்கு பெருசாக விக்கெட் விழுகாமல் வந்து போயிடுச்சு. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா எம் சௌத்ரி அவர் வந்து விளையாண்டார். அப்புறம் ரஹானே, அப்புறம் வந்து பார்த்தோம்னா ரிங்கு சிங் விளையாடாமல் போயிட்டார். இந்த 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் சரியாக ஒர்க் ஆகலை. மற்றபடி மிச்சல் மார்ஸு ஒரு பெரிய ஸ்கோரில் வந்து நான் அவுட்டாருன்னு சொல்லியிருந்தேன். அவராக இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரன் எதுவும் எடுக்கலை. ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி விக்கெட் ஆகிட்டு வந்து போயிட்டாங்க. கேப்டனில் கொடுத்ததில் வந்து பார்த்தோம்னா ரகுவன்சி வந்து நல்லா வந்து விளையாண்டுருந்தார். கார்த்திக் தியாகி, பிரின்ஸ் அதெல்லாம் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து எடுக்கலை. ரிங்கு சிங்க்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா ஒர்க் ஆகலை, விக்கெட் ஆகிட்டு வந்து போயிட்டார். நம்ம என்ன தான் கணிச்சாலும் நம்மளே மீறி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகிடுது. ஓகே, இப்போ இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்க்குறப்போ 1-6 காம்பினேஷன், சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கிட்ட ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வைபவ் சூரியவன்சி 25 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக த்ருவ் ஜுரல் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, கம்மியாக வந்து இருக்குது. அடுத்ததாக ரியான் பராக் இந்த வருஷம் பேட்டிங்கில் ஒரு பெரிய ஸ்கோர் இது வரைக்கும் ரியான் பராக் வந்து அடிக்கவே வந்து இல்லை. நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்குறாரு, விக்கெட் ஆகிட்டு போயிடறாரு. அப்படி தான் இது வரைக்கும் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி விக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து இன்னும் அவர் எடுக்கவே வந்து இல்லை. போன வருஷம்லாம் பவுலிங் பண்ணி நல்லா விக்கெட்ஸ் வந்து எடுத்தார். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 2 to 3 மேட்ச் விளாண்டுருக்காங்க ஆர்ஆர். ரியான் பராக் வந்து பெருசாக விக்கெட் எடுக்கலை. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரியான் பராக் இன்றைக்கி பேட்டிங்கில் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு அதிகப்படியான ரன், அதாவது ஆர்ஆர் டீமில் அதிகப்படியான ரன்ஸை ரியான் பராக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் போடும் பட்சத்தில் 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரியான் பராக் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அவருக்கு அதிகமாகவே வந்து இருக்குது. அடுத்தது சிம்ரன் ஹெட்மயர் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்து டேனவன் பெரேரா அவர் கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்தது ரவீந்திர ஜடேஜா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அவருக்கு வந்து இருக்குது. அடுத்தது ஜாஃப்ரா ஆர்ச்சர் அவரும் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பர்கர், தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் வந்து 1 விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமலே வந்து போகலாம். அடுத்து சந்தீப் சர்மா வந்து 2 விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ரவி பிஷ்ணாய் அவரும் 2 விக்கெட் வந்து எடுப்பார். இப்போ ஆர்ஆர் டீமில் வந்து பார்த்தோம் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. நெக்ஸ்ட் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து பார்த்தோம்னா பில் சால்ட் இருந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விராட் கோலிட்டேருந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு அதிகமாக வந்து இருக்குது. அடுத்ததாக தேவ்தத் படிக்கல் 25 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்ததாக ரஜத் பட்டிதர் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக டிம் டேவிட் போன மேட்ச் வந்து பொழந்து எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த மேட்ச் அவர்கிட்ட ஒரு 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜித்தே சர்மா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக ரோமாரியோ ஷேப்பர்ட் பவுலிங் போடுறப்போ 1-2 விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. குர்னால் பாண்டியா 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த குர்னால் பாண்டியா பற்றி சொல்லணும்னா இது வந்து ஸ்பின்னர்னு சொல்கிறாங்க, ஆனால் ஃபாஸ்ட்டை வந்து போட்டு எரிஞ்சிட்டு வந்திருக்கான். அதாவது ஒரு பாலில் ஒருத்தன் வந்து 6 அடிக்கிறான்னா அடுத்த பால் அவனை அடிக்க விடாமல் போடணும். அது ஓரளவுக்கு நேர்மையாக போடணும். ஒருத்தன் 6 அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அடுத்த பாலை தூக்கி ஸ்பின்னு போடாமல் விட்டுட்டு எறிகிறான். இதெல்லாம் என்ன பவுலிங் தெரில, இதை எப்படி வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னு நமக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலை. நம்ம எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அவங்க பாலில் ஒருத்தவங்க வந்து 6 அடிச்சிட்டா அடுத்த பாலும் அவங்க பவுலிங்கை வந்து மாற்ற மாட்டாங்க, அதே மாதிரி தான் வந்து போடுவாங்க. அதில் பாலை வந்து நல்லா போட்டு தான் யாராக இருந்தாலும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா என் பாலை நீ 6 அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு எரிஞ்சிட்றான், குத்தி ஏற்றுறான் மேலே. இது புவனேஸ்வர் குமாரோட வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஃபாஸ்ட்டாக பாலை போட்டுட்ருக்கான் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் வந்து 1-2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஏசிங்னு ஒருத்தவங்க டீமில் இருக்கார். அவருடைய டேட்டா வந்து இல்லை, கிடைக்கல. அதனால் அவர் எப்படி எடுக்கலாமா வேணாங்கிறத நீங்களே வந்து பார்த்துங்க. அடுத்தது ஜேக்கப் டஃபி 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா சுயாஸ் சர்மாட்ட வந்து 1-2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். 2 டீம்லேயும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணான்னு இப்போ வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது, யாரெல்லாம் வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸ், யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ண வந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் தான் வந்து போடுவேன். ஏன்னா டாஸுக்கு அப்புறம் டீமில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும், புதுசாக சில பேர் வருவாங்க. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்திருந்தார்,
சுனில் நாராயண் வந்திருந்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எம் சித்தார்த்தன் ஒருத்தர் வந்திருந்தார். அவங்க 2 பேருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மேட்ச்சில் நியூ பிளேயர்ஸ். அவங்க நல்லா இருந்துச்சுன்னு போட்டு அவங்க 2 பேரும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சுனில் நாராயண் வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸலண்ட்டாக போட்டார் ஓவர். அவர் 4 ஓவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து கஷ்டமாக வந்து ஆக்குச்சு. எக்ஸலண்ட்டாக போட்டு ஒரு விக்கெட் எடுத்தார். நல்ல பாயிண்ட் ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து எம் சித்தார்த்து நல்லா தான் போட்டார். கொஞ்சோண்டு அடி வாங்கிட்டார். ஒரு விக்கெட் தான் எடுத்தார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் அல்ல, ஆனால் ஒரு 45 பாயிண்ட் கிட்ட வந்து எடுத்திருந்தார். ஸோ டாஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இப்போ யாரெல்லாம் வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ரவீந்திர ஜடேஜா, ஜாஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, ரவி பிஸ்னாய், பில் சால்ட், விராட் கோலி, ரோமாரியா ஷேப்பர்ட், புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டப்பி, சுயாஸ் சர்மா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து சிவிசி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விராட் கோலி, ரியான் பராக், இவங்க 2 பேரையும் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த 2 பேர் வந்து பார்த்தோம்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்ச் வந்து இருக்கும். நான் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு வந்து தெரியணும், வின்னர் வந்து வேணும்னா டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. புதுசாக சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.